மாயாவின் இம்பல்ஸ் பாயிங் ஹேபிட் நிறுத்திய கதை. மாயா புதிய பொருள் வாங்கும் அதிர்ஷ்டத்தை மிகவும் விரும்புவாள். ஒரு ஃபிளாஷ் சேல் அறிவிப்பு வந்ததும் அவள் விரல் வாங்க தட்டியது. சில நிமிடங்கள் சந்தோஷம். பார்சல் வந்ததும் அந்த உற்சாகம் மங்கியது. ஆனால் குற்ற உணர்வு நீடித்தது. ஒரு நாள் அவள் ஒரு அலமாரியை திறந்தபோது பயன்படுத்தாத பல பொருட்கள் மொத்தமாக இருந்தன. கருவிகள், உடைகள், தேவையற்ற பொருட்கள். அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்து மனம் சிதறினாள். செலவுகளால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பயணத்தின் நினைவு படம். அந்த இரவு அவள் அமைதியாக அழுதாள். பொருட்களுக்கு அல்ல, தன் வாழ்க்கையை தள்ளி வைக்கிறதற்காக. மாயா ஒரு சிறிய விதியை அமைத்தாள். 48 மணி நேரம் காத்திருப்பு. தேவையற்ற எந்த வாங்குதலுக்கும் முன் 2 நாட்கள் காத்திருப்பாள். அந்த காலத்தில் அவள் 3 காரியங்களைச் செய்தாள். 1. ஏன் வேண்டும் என்று எழுதுதல். 2. விலையை நேர்முகமாக ஒரு இலக்குடன் ஒப்பிடுதல். மற்றும் 3. ஒரு மாதத்தில் அதை வைத்திருப்பதை உணர்வாக கற்பனை செய்தல். ஆசை அதே நிலைமையில் இருந்தால் மட்டுமே வாங்க அனுமதித்தாள். பெரும்பாலான ஆசைகள் நீங்கின. இந்த நடைமுறை எப்படி வேலை செய்கிறது? தற்காலிக உணர்ச்சி சுழற்சியை உடைக்கிறது. முதல் நாளில் மூளை டோபமின் தேடலை கோருகிறது. 2ஆம் நாளில் முன்னுரிமைகள் நினைவுக்கு வருகிறது. காரணத்தை எழுதுவது ஒரு தற்காலிக ஆசையை விழிப்புணர்வான தேர்வாக மாற்றுகிறது. விலையை இலக்குடன் ஒப்பிடுவது மாற்றங்களை தெளிவாக காட்டுகிறது. எதிர்காலத்தை கற்பனை செய்வது ஆசையை நோக்கி உண்மையான விருப்பத்தை உருவாக்குகிறது. மாயா ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணா. முதல் வாரம் $2 ஒரு பொருள் வாங்குவதை தவிர்த்து டிராவல் ஃபண்ட் என்ற ஜாரில் வைத்தாள். 4 வாரங்களில் ஜார் நிறைந்தது. அவளின் பெருமையும் வளர்ந்தது. அடுத்த முறை ஒரு சலுகை வந்தபோது பழைய ஈர்ப்பு இருந்தாலும் ஜாரின் எடை மற்றும் பயணப்படத்தின் நினைவு அதற்கு எதிராக இருந்தது. டிஸ்கவுண்ட் சேலின் சக்தி குறைந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு மாயா அதே அலமாரியை திறந்தாள். குறைவான பெட்டிகள், அதிகமான அனுபவங்களுக்கான ரசீதுகள். அவள் தள்ளி வைக்கப்பட்ட பயணத்தை பதிவு செய்தாள் மற்றும் ஒரு சிறிய கடன் தொகுதியை திருப்பிச் செலுத்தினாள். 48 மணி நேரம் காத்திருப்பு அவளை மகிழ்ச்சியர்வளாக ஆக்கவில்லை. அது அவளின் சாய்ஸ் அர்த்தமுள்ளவையாக மாற்றியது. இன்றிரவு நீங்கள் ஒரு எளிய படி தொடங்கலாம். அவசியமற்றவற்றுக்கு 48 மணி விதியை அமைக்கவும் மற்றும் ஒரு தெளிவான இலக்கு ஜார் அல்லது தனி சேமிப்பு பக்கத்தை உருவாக்கவும். ஆசை வந்தபோது ஒரு வாக்கியம் எழுதுங்கள். நான் இதை ஏன் வேண்டும்? பிறகு காத்திருங்கள். பெரும்பாலும் பதில் இருக்கும். எனக்கு உண்மையில் தேவையில்லை. சிறு தாமதங்கள் பெரிய சுதந்திரமாக மாறும். ஸ்மால் டிலேஸ் பிரிங்ஸ் பிக் ஃப்ரீடம். 48 மணி நேரம் காத்திருப்பு முயற்சி செய்து ஒரு மாதம் பாருங்கள். சிறிய தாமதங்கள் பெரிய விடுதலைகளாக மாறும்.